உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலின் ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு கிறிஸ்தவ உறவுகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது ஒரு ஆசீர்வாதமும் பாக்கியம் நிறைந்த ஒன்றாகவே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதினாலே உங்கள் கிறிஸ்தவ வாழ்வு சீர்படுகிறது, ஸ்திரப்படுகிறது. நீங்கள் பார்வையாளர்களாய் மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படும் அரிய தகவல்களையும் அநேகரிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் திருச்சபையிலேயும் உங்கள் நண்பர்களிடம் கிறிஸ்தவரிடத்திலேயும் இவற்றை நீங்கள் பகிர்ந்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடையுங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளில் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. அண்ணா காய்பா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிற விஷயத்துல ரொம்ப முக்கிய புள்ளியா இருக்கிறாங்களே, என்ன காரணம்? காரணம் என்னன்னா, அன்றைய எருசலேம் ஆலயத்தினுடைய பிரதான ஆசாரியராக காய்பா இருக்கிறார். அந்த காய்பாவை ஊக்குவிக்கிற, கலகம் செய்து அவரை வழி நடத்துகிற ஒருவராக அவருடைய மாமா இருக்கிறார். மாமா? ஆமாம். அவருடைய பேர் அண்ணா. ஆக இவங்க ரெண்டு பேரையும் அண்ணா காய்பா என்று வேதாம் சொல்லுது. அப்படின்னா மாமா மச்சான் மாதிரி தான். மாமா மச்சான். ஆமாம். எப்போ மாமா மச்சான் ஒன்றா சேர்றானோ அங்கே ஒரு பெரிய கலகம் ஒன்று ஏற்படும். கண்டிப்பாக. நீங்கள் வரலாற்றில் படிச்சிங்கன்னா, இஸ்லாமிய பேரரசு ராஜாக்களை படிச்சிங்கன்னா அவங்களுடைய தோல்வி அல்லது வெற்றி அங்கே மாமா மச்சான் கதை இருக்குது. அதே போல் சோழ வம்சத்தை எடுத்து படிச்சிங்கன்னா அவங்களுடைய மத்தியில் இந்த மாமன் மச்சான் கதை தான் போரில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நான் சுட்டி காட்ட விரும்பலை. பைபிளை பாருங்கள், அந்த மொர்தேகாயினுடைய ஸ்டோரி எஸ்தர் புத்தகத்தில் படிக்கிறோமே, அங்கே கூட ஒரு மாமன் மச்சான் ஸ்டோரி ஒன்று அங்கே இருக்குது. அதாவது அந்த மொர்தேகாயினுடைய வணக்கத்தை குறித்த ஒரு பிரச்சனையில் ஆமான் என்பவன் ஈடுபட்டிருந்தான். ஆனால் அந்த ஆமானுக்கு அதிக நெருப்பு போட்டு தூபம் காட்டினவன் அவனுடைய மனைவியினுடைய அண்ணன் அல்லது தம்பி. அதாவது மாமா மச்சான் அப்படின்னு சொன்னால் அது தன் மனைவியின் வழியாக வருகிற குடும்ப அங்கத்தினர்கள். ஆமாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். முதலாவது அவரை அண்ணா என்பவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். இதை நீங்கள் கண்டிப்பாக குறிச்சிக்கணும். கண்டிப்பாக. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாக இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. இது ஒரு தீர்க்க தரிசனம். இட் இஸ் அ ப்ராஃபஸி. என்ன சொல்கிறான்? எல்லாருக்காகவும் ஒரு ஆள் சாகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை அவன் தெரிஞ்சு சொன்னானா அல்லது தேவ ஆவினால் சொன்னானா நமக்கு விளங்கலை. ஆனால் இது வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டதுனால இது பரிசுத்தாவின் வார்த்தையாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக. இந்த ஒரு வார்த்தை நிமித்தம்தான் இயேசுவை விடுதலை செய்வதற்கு எத்தனை முயற்சிகளும் பிரயாசங்களை எடுத்துக்கொண்டாலும் 3 முறை பிலாத்து அவரை விடுதலை ஆக்க மனதாக இருந்தபோது அதையெல்லாம் கடந்து இயேசுவை சிலுவையில் அறைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு தள்ளப்பட்டது இந்த காய்பானுடைய இந்த வார்த்தை தான். For the sake of all men, let one man die என்ற இந்த கருத்து தான் இயேசுனுடைய சிலுவை மரணத்தின் ஆதாரமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஐயா, அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மாமன் மச்சானுடைய உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்கு. நிச்சயமாக. இன்றைக்கும் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் போனீங்கன்னா அங்கே உள்ள தமிழர்கள் மத்தியில் மேமன் மெச்சன் அவங்க சொல்கிற தமிழில் மாமா மச்சான் என்ற வார்த்தை கேட்பதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் தென் மாவட்டங்களில் இந்த வார்த்தை பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக தூத்துக்குடி போன்ற அந்த தெற்கு பகுதியில் முத்து குளிக்க செல்கிறவர்கள் முத்தை அள்ளி கொண்டு வருவார்கள்.
ஆழமான கடலில் அவங்க இறங்கி தங்கள் உயிரை பணையம் வைத்து அவர்கள் முத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் அவங்க அள்ளி கொண்டு வருகிற கூடையான முத்து சிப்பிகளில் எல்லாத்துலேயுமே முத்து இருக்காது. அதில் 1-2 தான் இருக்கும். அப்போது ஒரு முறை முழுகினால் 1-2 ஒரு சில சமயங்களில் 3 கூட அவங்களுக்கு கிடைக்கும். உயிர் போய் உயிர் வருகிற ஒரு வேலை. அந்த காலத்தில் செயற்கை முத்துகள்லாம் கிடையாது, இப்போ இருக்குது செயற்கை முத்துகள். அப்போது இயற்கையான ஒரு முத்தை தேடி போகும்போது அதற்கு ஒரு உயிர் விலையாக கொடுக்கப்பட்டது. அநேக சமயத்தில் முத்து அள்ளுகிறவர்கள் கடலின் ஆழத்துக்கு போய் அங்கே மூச்சு விட முடியாமல் திணறி செத்து போனவர்கள் உண்டு. மேலே படகுல உட்கார்ந்துருக்கிற கூட்டாளிகள் ஒரு கயிற்றால் அவனை கட்டி அவனை கடலின் ஆழத்துக்குள்ளே அனுப்புவாங்க. அப்படி அனுப்பப்படும் போது அந்த கயிற்றை யார் கையில் கொடுப்பது என்ற ஒரு கேள்வி. காரணம் என்னென்னா, மேலே கயிற்றை பிடிச்சிருக்கிற ஆள் சொந்த பந்தம் இல்லாத ஆளாக இருந்தால், ஒரு கூலி ஆளாக இருந்தால், அல்லது வேறு ஒரு நண்பனாக இருந்தால் கூட ஏதோ ஒரு கவனக்குறைவினால் அல்லது கை எரிச்சல்னால அந்த கயிற்றை அவன் விட்டுவிட முடியும். ஆனால் அந்த கயிற்றை உள்ளே இறங்கினுடைய மனைவியின் தம்பியின் கையில் கொடுத்தா, அல்லது அண்ணன் கையில் கொடுத்தா, மச்சாங்கையில் கொடுத்தா, மச்சாங்கையில் தங்கச்சியினுடைய தாலி இருக்கிற மாதிரி அர்த்தம். நம்ம இந்த கயிறை விட்டோம்னா நம்ம தங்கச்சியினுடைய தாலி அருந்து விடுமே. அதனால்தான் மாமன் மச்சான் உறவு என்பது அது ஒரு உயிரை போன்றதாக இருக்கிறது. இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் மச்சானை யாராவது திட்டா மாமா பறிந்து ஓடுவதும், மாமனை யாராவது பேசிட்டா மச்சான்கள் வரிந்து கட்டி கொண்டு ஓடுவதும் திரைப்படங்கள்லையும் கதைகளிலும் நிகழ்ச்சியாகவே நம்ம பார்க்குறோம். அதனால் த பிரதர் இன் லாஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வெரி 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 ஸ்ட்ராங் இன் த தமிழ் கல்ச்சர், பர்டிகுலர்லி த சதர்ன் ஸ்டேட். அதனால் இந்த மாமன் மச்சான் உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இன்றைக்கி கரைந்து வருகிறது அந்த நிலைமை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கஷ்டப்படுறாருன்னா மச்சான் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதே போல் மச்சான் தாழ்ந்து போயிருக்கிறாருன்னா மாமா பொண்ணு கூட கொடுக்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு இழிநிலைக்கு சமுதாயத்தில் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அரசியலில் மாமா மச்சான் உறவு என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எப்படியாவது மாமா ஜெயிக்கணும் மச்சான் ஜெயிக்கணும்னு சொல்லி உயிரை கொடுப்பார்கள். இன்றைக்கும் நம்முடைய அரசியல் புலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய தலைவருக்கு பின்னால் ஆட்டு வைக்கிற ஒரு உறவு ஒன்று அங்கே இருக்குது. அது மாமா உறவாக இருக்கலாம் அல்லது மச்சான் உறவாக இருக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். அதை இந்த பொது மேடையில் நான் சொல்ல விரும்பவில்லை. ஐயா, இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தில் அவரை கொண்டு செல்வதற்கு பிரதானமான குற்றச்சாட்டை எந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க? அதாவது இயேசுவை அவர்கள் விசாரணை செய்யும்போது அவங்களுக்கு சட்ட புத்தகமாக மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் தான் இருக்குது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்து குமாரனாக இந்த பூமிக்கு வருவார் என்பது பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான். அதாவது உபாகமம் 18வது அதிகாரம் 18லேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா மோசே சொல்கிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்ப போகிறார், அவருக்கு செவி கொடாத ஆள் பூமியில் நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு சொல்லும் போதெல்லாம் ஆபிரகாமினுடைய வழியாக ஈசாக்கின் வழியாக யாக்கோபின் வழியாக இயேசு வருகிறார் என்ற தகவல் எல்லா யூதர்களுக்கும் தெரியும். அவர் கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார் என்பதை ஏசியா சொன்னது அவர்களுக்கு தெரியும். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை எல்லா யூதர்களும் அறிந்திருந்தாங்க. they were waiting for மெசையா, அவர் மேசியா, கிறிஸ்து வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தாங்க. அப்போது இயேசுவை அவர்கள் விசாரணை செய்த போது சொல்லுவாங்க, கண் இருந்தும் குருடன், காதிருந்தும் செவிடன், வாயிருந்தும் ஊமையன், நல்ல மூளை இருந்தும் பைத்தியக்காரன். இந்த நிலைக்கு எருசலேம் மாநகரத்தில் பிரதான ஆசாரியனாக பிரதான பலிகளை செலுத்தும் இடத்துல தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் பிரதான ஆசாரியும் இருக்கிறான். அதாவது an high priest stand before man and God.
மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஆமா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில நிற்கிற ஒரே ஆளு பிரதான ஆசாரியர் தான். அப்படிப்பட்ட இடத்துல பிரதான ஆசாரியனுடைய ஒரு வார்த்தையும் அது வாழ்வையோ அல்லது மரணத்தையோ கொடுக்கக்கூடியதாக இருந்தது. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் அவர் மீது ஏராளமாய் குற்றம் சாட்டப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இதை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59வது வசனம், பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை தேடினார்கள். அதாவது இயேசுவை விசாரணை செய்யறதுக்கு முன்னாலேயே அவங்க ப்ரீ ஜட்ஜ்டு, முன்கூட்டியே அவரை கொல்லணும்னு முடிவு எடுத்துட்டான். இவருக்கு விசாரணையே தேவையில்லை, அந்த கண்டிஷனில் இருக்கிற அந்த பிரதான ஆசாரியன். அடுத்தது பாருங்க, அவர் மீது என்ன பொய் சாட்சி சொன்னாங்கன்னு. 60வது வசனம், ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொவில்லை. கடைசியாக 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்கிறது இல்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் பதில் சொல்லிட்டார், நான் தான் அந்த குமாரன். அன்றைய மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீட்டு இருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றார்கள். இதை தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது இயேசுவை பிலாத்து வாரினால் அடித்து முள்முடியை அவர் தலையில் வைத்து செவ்வாடை உடுத்தி துன்புறுத்துவதற்கு முன்னதாக முதல் அடியே பிரதான ஆசாரியனுடைய அடியே தான் இருக்குது. இந்த தகவலை யோவான் எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 22வது வசனம். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியருக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். அதாவது இயேசுவை அடிக்க ஆரம்பித்த முதல் நிகழ்ச்சி முகத்தில் அவரை அறைந்தார்கள். He slapped him on. இது நியாயப்பிரமாணத்தின்படி சிலுவையில் அறையப்படுகிற மனிதன் மட்டுமல்ல, குற்றவாளிகளுக்கு கொடுக்கிற முதல் ஆரம்ப கட்ட தண்டனை. அது ஒரு மனிதனை குற்றவாளி என்று சொல்வதற்கான ஆதாரம் தான். அடிக்கர் முதல் அறையை கொடுத்துருக்கான். அப்போது இந்த காய்பாவும் அண்ணாவும் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாங்க? அவங்க இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னதாகவே அவர் கொல்லப்பட வேண்டும். இப்போது நீதிமன்றத்தில் நீதிபதி வழக்கை விசாரிக்காமலேயே இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன் என்று ஒரு ஆள் சொன்னால் அதை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? அப்படி தான் இது. ஐயா, நீங்கள் கொடுக்குற இந்த தகவல் பிரகாரம் பார்த்தா இந்த அண்ணாவும் காய்பாவும் ஒரு ஊழல் பிரிச்சாளிகளாக இருப்பாங்க போல தெரியுது. மிக நிச்சயமாக எருசலேம் தேவாலயத்தினுடைய வரலாற்றில் மகா மோசமான ஊழல் பேர்வழிகளாக இந்த அண்ணாவும் காய்பாவும் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனாங்கன்னு சொன்னால், இயேசுவை காட்டி கொடுக்கிற மனிதனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்கும்படி அவங்க முடிவெடுத்தாங்களே, அப்பொழுதே இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். அப்போ யார் பணம் கொடுக்கிறார்களோ, யார் பணம் வாங்குகிறார்களோ அதன் மீது அவர்கள் கவனமாக இருந்திருக்காங்க. இன்றைக்கும் நம்ம அரசியல்வாதிகள் பாருங்கள், பெரும் ஆயிரக்கணக்கான கோடியை வைத்துக்கொண்டு
அவர்கள் சிறைக்கு செல்வதையும் சிறையிலிருந்து வருவதையும் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம். அப்போது மத்தேயு 26வது அதிகாரம் 14 சில வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஊழல் அந்த தேவாலயத்தில் இருந்தது என்பதற்கான ஒரு சாம்பிள் இது. எல்லாமே பணம் தான். எல்லாமே ஊனமுள்ள கிழ நோயுற்ற ஆடுகளை பலிகளாக செலுத்துவது, அதெல்லாம் தேவனுக்கு கூடாத காரியம். எல்லா அக்கிரமங்களையும் செய்தாங்க. பணம் உள்ளவர்கள் நீதிமான்களாகவும் பணமற்றவர்கள் தேவாலயத்துக்கு வெளியே துரத்தப்பட்டவர்களாக கருதப்பட்டாங்க. அதாவது இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை குறித்து பேசும்போது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார். இதை நீங்கள் யோவான் 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம். என் பிதாவினுடைய வீட்டை கள்ளர் குகையாக மாற்றினீர்கள் என்று சொல்றார். You made my father's house as a thief's den அப்படின்னு சொல்றார். எந்த அளவுக்கு ஊழல் அங்க இருந்தா அந்த பெருச்சாளிகள் என்னென்ன செய்திருந்தா இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார். கள்ளர் குகைன்னு சொல்றார். அதனால அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த எருசலேம் தேவாலயம், அதனுடைய ஆட்சியும், பிரதான ஆசாரியர்களும் லேவியர்களும், குறிப்பாக இவனுடைய மாமனாகிய அண்ணாவும் மகா பெரிய ஊழல்வாதிகளாக இருந்திருக்காங்க. குறிப்பாக இதில் என்ன விஷயம்னா, இந்த காய்பா தேவாலயத்துக்குள்ள பிரதான ஆசிரியருக்குரிய அந்த உடையெல்லாம் தடித்து கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்பதை தன்னுடைய மார்பதக்கங்களில் வைத்துக்கொண்டு அவர் தவழ தவழ தேவாலயத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த பெருச்சாளியினுடைய தலைமை பீடமாக அவனுடைய மாமா இருந்தார். அவர் ரோம அரசனிடத்தில் கைக்கூலி வாங்கி கொண்டு அவர் இவருக்கு ரோடு போட்டு கொடுப்பார். அதாவது இந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய சொத்துக்களை வரலாற்றில் நீங்கள் படிச்சிங்கன்னா அண்ணாவும் காய்பாவும் திருடி தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக பெரும் கோட்டைகளை கட்டியிருக்காங்க. அவர்களுடைய வீடுகளில் ரோம நாணயங்கள் 1000-10,000 பொற்காசுகள் இருந்திருக்கு. அதனால் பண ஆசை பிடித்தவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் போது மட்டும் இந்த காய்பா கொஞ்சம் யோசிக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள முடியல. சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய மனசு கல்லாவாக இருந்த மனசு உருக ஆரம்பிச்சது. தப்பு பண்ணிட்டோமோன்னு அந்த நிலைமை வரும்போது இயேசு சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த போது இந்த தகவல் பிரதான ஆசாரியருக்கு தெரியும். இந்த தகவல் முழு நிச்சயமாக யூதாஸ் காரியத்துக்கும் தெரிஞ்சிச்சு. யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்த போது அவருக்கு சிலுவை மரணம் கொடுப்பார்கள் என்று அவனுக்கு தெரியாது. அது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக சகரியா தீர்க்க தரிசனத்தில் அவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார் என்ற வசனம் நிறைவேறத்தக்கதாக அது நடந்தது. இப்போது யூதாஸ் காரியத்து அவன் கொஞ்சம் கூட நினைக்கல இயேசுவை சிலுவையில் அறைவார்கள் என்று கொஞ்சம் கூட அவன் நினைக்கல. அவரை அடித்து துன்புறுத்தி விட்டு விடுவார்கள் நினைச்சார். பாருங்கள், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசையும் பிரதான ஆசாரியனிடத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு கவனிங்க, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டு கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் நல்ல கவனிங்க, எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். இந்த இடத்துல அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கி மடியில் வச்சுக்க அவங்க விரும்பலை. ஏன்னா அவர்களுடைய இருதயத்தின் கரை அவர்களுக்கு தெரியும். அவருடைய உள்ளம் அவர்களிடத்தில் பேசுகிறது. தேவனுடைய குமாரன் சிலுவையில் அறையப்படுகிறார் என்ற அந்த தகவல் அவன் ஆள் மனதில் அவனை புரட்டி போட்டது. ரிட்டர்ன் வருது, கொடுத்த பணம் திரும்பி வருது. ஆனால் வாங்கியிருக்கலாம், அவன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போது
அவன் என்ன சொல்கிறான் யூதாஸ் காரியத்தை, சரி சரி நீ லஞ்சம் வாங்கினா பரவாயில்ல, நான் தேவனுடைய காணிக்கை பெட்டிலே போடுறேன் அப்படின்னா. காணிக்கை பெட்டியில் போடுறேன்னு சொல்லும்போது போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ஏனென்றால் அந்த காசு இயேசுவின் இரத்தத்தை காட்டுகிறது, இரத்த கரையை காட்டுகிறது. இயேசுவின் இரத்த கரை படிந்த அந்த காசு இங்கே வந்தால் அந்த காசு எப்போதும் என்னை உறுத்தும், நான் உயிரோட செத்து போயிடுவேன், இதானே அர்த்தம். இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது யூதாசு அதை வெளியே கொண்டு போய் அவன் வீசி எறிகிறான், 4 கொண்டு செத்தான். இந்நாள் வரைக்கும் 2000 வருஷமாக அவன் இந்த 30 வெள்ளி காசை வீசி எறிஞ்ச இடம் இன்றைக்கி மார்க் பண்ணி இஸ்ரேலில் ஒரு இடம் இருக்குது. நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு பயணம் போனீங்கன்னா யூதாஸ் காரியத்து வீசி எறிந்த அந்த 30 வெள்ளி நாணயங்கள் விழுந்த இடம் பகுக்கப்பட்டு வேலி அடைக்கப்பட்டு சாபத்தின் நிலம், இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலேயே அதை இரத்த நிலம் என்று எழுதினார்கள், லேண்ட் ஆஃப் பிளட் என்று எழுதினாங்க. இதெல்லாம் வரலாற்றிலே நம்ம படிக்க வேண்டிய உண்மை. இதெல்லாம் நீங்கள் மத்தேயுவிலேயே நீங்கள் படிக்கலாம். இரத்த நிலம் என்று அதை அழைத்தார்கள். ஐயா, இந்த அண்ணா காய்வா பற்றிய அரசியல் பற்றின ஏதாவது ஒரு தகவல் இருக்கும் ஐயா? கண்டிப்பாக. இப்போது இன்றைக்கி பாருங்கள், அரசியலை நாட்டில் மனிதர்கள் எப்படி நடத்துகிறாங்க. பணம் தான் அரசியல். உண்மைதான். மணி இஸ் த பாலிடிக்ஸ். நல்ல கவனம். உலகம் முழுதும் அப்போது பணத்தை வைத்து நாட்டினுடைய திட்டங்களை இடுறாங்க, பணத்தை வைத்து அதிகாரங்களை செலுத்துகிறாங்க. பணம் ரெண்டுத்துக்கும் உதவுது. டு ரூல் த நேஷன், டு லூட் த நேஷன். நாட்டை ஆளுவதற்கும் நாட்டை சூறையாடுவதற்கும் பணம் ஒரு முதலீடாக இருக்கிறது. அதனால தான் சாதாரண மனிதர்கள் கூட வரியை குறித்து இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறோம். நம்ம வரி சுமை தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது அவங்க எவ்வளோ பாலிட்டிக்ஸு அந்த காலத்தில் அரசியல் இருந்தாங்கன்றத லூக்கா பதிவிடுகிறார். லூக்கா 23ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள். அவளுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்தினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மீது குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். 2 குற்றச்சாட்டுகளை ரோம தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்தினிடத்தில் அவனுக்கு காதலையும் மூக்கிலையும் புகையாக வர்ற மாதிரி அவனு உள்ள நெருப்பை போட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, ஐயா இந்த ஆள் நம்ம ரோமாபுரியில் இருக்கிறார் பார்த்தீங்களா, பேரரசன், அவருக்கு ஈக்குவல்னு இவர் சொல்கிறார். ஐயா நான் தான் ராஜான்னு சொல்கிறார். அப்போ ராஜ துரோக குற்றம் அவர் மேலே சாட்டப்படும் இல்லையா? நான் தான் ராஜான்னா அவனை முதல்ல கொலை செய்துருவாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, சாதுரியமா நீங்கள் ஒன்றும் வரியெல்லாம் கொடுக்க தேவையில்லை, எதுக்கு இங்கேருந்து வரி ரோமாபுரி கொடுக்கணும், உங்கள் வரியெல்லாம் நிறுத்துங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ட்ரைட்டாக போட்டு கொடுக்குறாங்க, அனல் மூட்டாங்க. நீங்கள் கேட்டீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தில் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்கிறது என்று. இதோ இந்த அரசியலை பாருங்கள், பெரிய அரசியல். ஆமாம். இப்போது நம்ம ஊரில் ஒரு ஆள் போஸ்ட் ஓட்டினார், அதில் அடுத்த முதல்வரேன்னு போட்டார். அவர் போடல, யாரோ அவன் நண்பர்கள் போட்டார், அவ்வளோதான். அடுத்த நாளே மந்திரி போஸ்ட்லேருந்து அந்த அம்மா தொத்திடுச்சு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கே இறக்கிடுறான், வந்துடக்கூடாது, சமமாக வந்துட முடியாது. அப்போது இயேசுவை ராஜா என்று சொன்ன போது அவங்களுக்கு எவ்வளோ கோபம் உண்டாயிருக்கும். வரி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லும்போது எவ்வளோ பெரிய அரசியல் அங்கே இருந்தது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்போல்லாம் நீங்கள் பார்க்கலாம், எடுத்ததுக்கெல்லாம் ஒரு கூட்டம், அப்புறம் ஒரு கலகம், அப்புறம் டவுன் எல்லாம் கத்துறாங்க இல்லையா? இப்போது சமீபத்தில் பாருங்கள், நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு ஒரு சின்னதாக தொடங்கின ஒரு கலகம் அந்த நாட்டு அரசியலை மாற்றி அந்த நாட்டினுடைய பிரதமர்
அந்த நாட்டை விட்டு ஓடியே போயிட்டார். அந்த பேருக்கு, அந்த வார்த்தைக்கு அல்லது அந்த நிகழ்ச்சியை ரிவோல்ட்டுன்னு சொல்லுவாங்க, கலகம் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அன்றைய பிரதான ஆசாரியரும் அவருடைய மாமனாயன அண்ணாவும் இதே மாதிரி தான் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அண்ணாவும் காய்பாவும் அவனுடைய கூட்டமும் அந்த தேசமும் ஒரு பெரிய கலகத்தை செய்தது. they made a great revolt against the Roman power. இதை நீங்கள் பார்க்கலாம். இதை லூக்கா பதிவு செய்கிறார். லூக்கா 23வது அதிகாரம் 23வது வசனம். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அதாவது பொந்தி பிலாத்துவால் ஒன்றுமே பண்ண முடியல. லூக்கா 23வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள். கலகத்தின் நிமித்தம், இதுதான் அந்த வார்த்தை ரிவோல்ட். கலகத்தின் நிமித்தம், கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவர்களை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புடுத்தான். அதாவது இது நேஷ்னல் செக்யூரிட்டி, அன்றைய எருசலேமினுடைய ஆட்சி பீடத்துக்கு ஆபத்தாக வந்ததனால வேற வழி இல்லாமல் பொந்தி பிலாத்து அவர்கள் போட்ட கூட்டத்தின் கலக சத்தம், கூக்குரல் எல்லாவற்றையும் தூக்கி அடித்ததனால, மேற்கொண்டதனால வேறு வழியின்றி தண்ணீரை அள்ளி கைகளை கழுவி இந்த இரத்தப்படிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் என்று அவன் சொன்னான். அப்படி சொன்ன பிறகும் விடாமல் இந்த பிரதான ஆசாரியன் ஒரு வார்த்தை சொல்கிறான். அது என்னன்றதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 25வது வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அதாவது ஃபைனல் வேர்டு இது. பொந்தி பிலாத்து இயேசுனுடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இரத்தப்படிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் என்று அடையாளமாக கைகளை தண்ணீரில் கழுவினார். ஆனால் பிரதான ஆசாரியரும் அவனோடு இருந்தவர்களும் ஒன்றை அவர்களாகவே கேட்குறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்படும் போது சிந்தப்படுகிற இரத்தம், அந்த இரத்த பழி எங்கள் மேல் வரட்டும் என்று சொல்லாமல் கூடுதலாக எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று கேட்டாங்க. இது ஒரு அபத்தமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். எல்லாருக்காகவும் ஒருவன் மரிக்கிறது நல்லது என்று சொன்னதும், இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வருவதாக என்று சொன்னதும் ஒரு தீர்க்க தரிசனமாக அமைந்து விட்டது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பிறகு வந்த 40 ஆண்டுகளில், அதாவது 70வது ஆண்டு, அந்த இரத்தப்பழி அந்த யூதர்கள் மீது வந்தது. அன்னைக்கு எருசலேம் தேவாலயம் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டது. தேவாலயம் எரிக்கப்பட்டது. தேவாலயத்தின் பொருள்கள் சூறையாடப்பட்டது. அன்றைக்கு அங்கிருந்த அத்தனை யூதர்களும் மாட்டினவாலாம் செத்தான். கூடுதலாக எல்லா யூதர்களும் அவளுடைய ஜென்ம வாக்குதத்த கானான் என்று அழைக்கப்பட்ட ப்ராமிஸ் லேண்டிலிருந்து ஓடியே போனான். 70வது ஆண்டு ஓடிப்போன அந்த சாபத்தின் மக்கள், இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் வந்த சாபம், அதுக்கு அடுத்து வந்த 2000 ஆண்டுகள் அவங்க சொந்த ஊருக்கு திரும்பவே இல்லை. எப்போ திரும்பி வரானா 1945வது வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி சின்ன இடம், எருசலேமை சுற்றி ஒரு சின்ன இடம், அந்த இடத்துக்குள்ளே திரும்பி வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற இஸ்ரவேலர்கள் இப்படி தான் வந்தாங்க. அப்போது எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் அந்த இரத்தப்பழி வரட்டும் என்று சொன்னது 70வது ஆண்டில் கிறிஸ்துக்கு பின் மிக சரியாக அவள் மீது நிறைவேறியது என்பதை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். கூடுதலாக இயேசு சிலுவையில் அறைந்த அந்த பணப்பேய் அல்லது பண ஆசை கொண்ட அந்த மாமனும் மச்சானும் கடைசி காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் வீட்டுக்குள்ளே எங்கேயும் முடங்கி அழுகிய பணமாக அவர்கள் செத்தார்கள்.
அவங்க செத்து பல நாள் பொறுத்து தான் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பை ஃபிளேவியஸ் ஜோசப் குறிப்பிடுகிறார். அதனால் இதை கேட்கிற மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நீ எவ்வளோ பெரிய மாமாவும் மச்சாவனாக இருந்தாலும் சத்தியம் என்பது உனக்கும் எனக்கு எல்லாம் ஒன்று தான். அதனால் இந்த உறவை சொல்லி சத்தியத்தை நீங்கள் மறுதளிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் அன்றி நாம் ரட்சிக்கப்பட வேறு வழி நமக்கு இல்லை. ஒரு அரிய தகவலை சொன்னீங்க. மாமனும் மச்சானும், அண்ணா காய்பா பற்றின அந்த உறவும், அதற்குள் இருந்த அரசியல் பின்னணியும், எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு நேராக கொண்டு வந்து அவள் செய்த சூழ்ச்சியும் கழகத்தை பற்றியும் விரிவாக எடுத்து சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை அநேகருக்கு எடுத்து சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குலசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.